Hi guys, Vanakkam. This is my very first podcast for a cause, and I wanted to start it with really important topic, oral cancer. And we have with us Dr. Sethu Rajan, oral and maxillofacial surgeon. Doctor, welcome. Thank you very much for having me, Daksha. எஸ் டாக்டர், இந்தியாவில் சராசரியாக 150லேருந்து 200 டெத்ஸ் பர் டே அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டியூ டு ஓரல் கேன்சர். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் இது நிறைய ஆகும்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா டாக்டர்? Yes, it's really true, Daksha. According to Globacon 2022 படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓரல் கேன்சரோட எண்ணிக்கை 1,74,000. இறப்பு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 79,849. இது மோர் தென் 55%. இது ரொம்ப ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன். நம்ம எல்லாருமே இதை ஒரு தேசிய நோயாக பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சரை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனால் மக்கள் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் லேட் ஸ்டேஜில் தான் மருத்துவமனை அணுகிறாங்க. இதனால் வாய் புற்றுநோய் முக்கிய நிலையில் லேட் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறதுனால அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுது. தட் இஸ் வெரி ஷாக்கிங் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஓரல் கேன்சர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அது நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற எந்த விஷயம் இந்த ஓரல் கேன்சரோட ரிஸ்க்கை அதிகப்படுத்துதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா டாக்டர்?